வடசென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்ட மக்களின் நீண்டகால கோரிக்கையாக இருந்து வரும் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையின் மாதவரம் நல்லூர் இடையிலான 10.5 கிலோமீட்டர் பகுதியில் மேம்பாலம் அமைக்கும் திட்டம் மீண்டும் கவனம் பெற்றுள்ளது. அண்மையில் டெல்லியில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் இந்த திட்டத்தை மத்திய அரசு விரைந்து செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் இந்த பகுதி பல ஆண்டுகளாக கடுமையான போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கும் நிலை உள்ளது. ஆக்கிரமிப்புகள் மற்றும் வணிகர்களின் எதிர்ப்பு காரணமாக இந்த சாலையை 6 வழிச்சாலையாக விரிவுபடுத்தும் திட்டம் கிடப்பிலேயே உள்ளது. அதே நேரத்தில் நல்லூர் சுங்கச்சாவடி முதல் தமிழ்நாடு ஆந்திர எல்லை வரை உள்ள 33.5 கிலோமீட்டர் தூர சாலை ஏற்கனவே 6 வழிச்சாலையாக மாற்றப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது. இந்த பகுதியில் தினசரி சுமார் 1.5 லட்சம் வாகனங்கள் பயணிப்பதாக கூறப்படுகிறது. இதனால் குறிப்பாக உச்ச நேரங்களில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. மருத்துவ அவசர நிலைகளில் கூட சென்னை நகர மருத்துவமனைகளை அடைய 1.5 மணி நேரத்திற்கு மேலாக ஆகும் என பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கும்மிடிப்பூண்டி பில்லுக்குப்பம் கிராம நலசங்க தலைவர் எஸ். சுரேஷ் பாபு கூறுகையில், சென்னை பைபாஸ் முதல் நல்லூர் வெளிவட்ட சாலை வரை மேம்பாலம் அமைப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கையை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் ஏற்கனவே தயாரித்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் தமிழ்நாடு அரசும் NHAIயும் இணைந்து ஒருங்கிணைப்பு குழுவை அமைத்து நிலுவையில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். தேசிய நெடுஞ்சாலை ஆணைய அதிகாரிகள் கூறுகையில், மாதவரம் நல்லூர் பகுதி தற்போது முழுமையாக நகரமயமாகிவிட்டதால் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் சிக்னல்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சாலையின் இருபுறங்களிலும் மக்கள் அடிக்கடி கடந்து செல்வதால் நீண்ட தூர வாகனங்களின் இயக்கம் பாதிக்கப்படுகிறது. இதுவே போக்குவரத்து நெரிசலை மேலும் மோசமாக்குகிறது என்று தெரிவித்தனர். பல ஆண்டுகளாக ஏட்டளவில் மட்டுமே இருக்கும் இந்த மேம்பால திட்டம் நடைமுறைக்கு வந்தால் வடசென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்ட மக்களின் போக்குவரத்து சிக்கலுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு மீண்டும் அதிகரித்துள்ளது.